விஜய் சற்று நேரத்தில் ஏகனாபுரத்தில் திருமண மண்டபத்தில் மக்களை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மண்டபத்தை சுற்றி 1500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதையொட்டி பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 13 கிராம மக்கள் தனியார் திருமண மண்டபத்திற்குள் காலை 9 மணி முதலே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். சரியாக 12 மணிக்கு விஜய் அவர்களை சந்திக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, இப்போ விஜய் உட்பட வேறு யாரெல்லாம் தாவைக்க தரப்பிலிருந்து நிர்வாகிகளாக இந்த கூட்டத்திற்கு உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது? என்ன திட்டம் இருக்கிறது? விஜய் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. விவரங்கள் என்ன? காயத்ரி, பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினருக்கு மத்தியில் தான் இன்று விஜய் அவருடைய பட்டணப்பாக்கம் இல்லம் சென்று அங்கிருந்து காஞ்சிபுரம் புறப்பட்டிருக்கிறார். இன்னும் 30 நிமிடத்தில் அவர் இந்த பகுதிக்கு பரந்தூரில் நடைபெறக்கூடிய அந்த தனியார் மண்டப நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு வந்து சேருவார். இங்கு இந்த கிராமத்தில் இருந்து, குறிப்பாக இந்த போராட்ட குழுவில் 13 கிராமங்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த 13 கிராமங்களில் இருந்துதான் 5746 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட இருக்கிறது. இதற்கு தான் எதிர்ப்பு தெரிவித்து அந்த மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த பகுதி கிராம மக்களை இங்கு வர வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்களுடைய ஏகனாபுரம் திடலில் சந்திக்க திட்டமிட்டிருந்தால் காவல்துறையினர் இந்த தனியார் மண்டபத்தில் தான் சந்திக்க வேண்டும் என அனுமதி கொடுத்திருந்தார்கள். அதுவும் 3000க்கும் குறைவான நபர்கள் தான் பங்கேற்க வேண்டும் என்று பல நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த மக்கள் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் கிராமத்தை சார்ந்தவர்கள் மட்டும் சுமார் 2500 பேர் இந்த மண்டபத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்திருக்கிறார்கள். 3500க்கும் அதிகமான மக்கள் இங்கு இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் தான் தற்போது சில நிமிடங்களில் விஜய் பேச இருக்கிறார். இதற்காக காஞ்சிபுரம் பகுதிக்கு விஜய் வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னையில் இருந்து புறப்பட்டு அவர் காஞ்சிபுரம் பகுதிக்கு வந்திருக்கிறார். இங்கிருந்து இந்த தனியார் மண்டபத்திற்கு வர இருக்கிறார். இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் தரப்பில் இருந்து துபாய் சேர்ந்த தனியார் நிறுவனமும் இந்த பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் இவர் உள்ளே இந்த போராட்ட குழுவில் இருந்து ஒரு 18 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் விஜயோடு கலந்துரையாட இருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்ன, அவர்களுடைய தப்பு நியாயம் என்ன என்பது உள்ளிட்ட விஷயங்களை விஜய் பேச இருக்கிறார். இவர்களுடன் ஒரு விஜய் மட்டும் பேசாமல் விஜய் அவர்கள் கேள்வி கேட்டு இவர் பதில் சொல்வது போன்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு இங்கு நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. காயத்ரி, செந்தில், இப்போ இந்த விவகாரத்துல நிறைய தொண்டர்கள் அந்த பகுதிக்கு வரும்பொழுது காவல்துறையினர் அவர்களை தடுத்து இருக்கிறார்கள் பாதுகாப்பு கருதி. இப்போ தொண்டர்களுக்கான அனுமதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு லிமிடெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ள வருது? இப்போ விஜயனுடைய சந்திப்பு நடைபெறக்கூடிய அந்த 1 மணி நேரத்திற்கு பிறகாக என்ன திட்டம் இருக்கும்? காயத்ரி, இந்த நிகழ்வுக்கு மக்கள் எப்படி அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆதார் அட்டையை பரிசோதித்து அதற்கு பிறகுதான் அந்த கிராம மக்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். காவல்துறை தரப்பில் என்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டுப்பாடுகளுக்குள் இருப்பவர்களை மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுடைய ஆதார் கார்டு பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல் வாகனங்கள் ஏற்கனவே தகவல் கொடுத்து எந்த வாகனங்கள் உள்ளே வருகிறது என்பதை பார்த்து அந்த வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. இது மட்டும் இல்லாமல் பரந்தூர் பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் 7 இடங்களில் அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் உள்ளாக்கப்பட்டுதான் உள்ளார்கள். வெளி மாவட்டங்களில் அல்லது வெளி ஊர்களில் இருந்து தொண்டர்கள் வருபவர்கள் அல்லது பொதுமக்கள் வரார்கள் என்றால் அவர்களை திருப்பி அனுப்பும் நிகழ்வும் நடைபெறுகிறது. ஏனென்றால் இந்த திட்டத்தில், இந்த சந்திப்பில் பார்த்தீர்கள் என்றால் இந்த 13 கிராம மக்கள் தான், ஏகனாபுரம், பரந்தூர், தண்டலம் உள்ளிட்ட 13 கிராம மக்கள் மட்டும்தான் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதன் காரணமாக தான் ஆதார் அட்டையை பரிசோதனை செய்து அதற்கு பிறகு உள்ளே அனுப்பும் நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்க்க முடிந்தது. அது காட்சிகளாகவும் நாம் பதிவு செய்திருக்கிறோம். காயத்ரி, நன்றி செந்தில் ராஜா. விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மக்களை சந்திக்க இருக்கிறார். சரியாக 1/2 மணி நேரத்திற்குள்ளாக சந்திப்பு நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசலாம். விமான நிலைய திட்டத்தை தடுத்து நிறுத்தும்படி விஜயிடம் முறையிட உள்ளதாக ஏகனாபுரம், பரந்தூர் உள்ளிட்ட கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். சிஎம்மா வந்தாரு, அந்த விழாவரையும் சொல்லல. விஜய் வந்துக்கிறாரு, அவரு என்ன முடிவு எடுப்பாரோ தெரியலையே. விஐயாவை நாங்க பார்க்க போறோம், விஜய் என்ன சொல்லுவாரோ. இவ்வளவு நாளா எவ்வளவு பேர் வந்தாங்க போனாங்க, எத்தனையோ அதிகாரிங்க வந்தாங்க, எதுவும் சொல்ல, எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல.
ஆனால் இப்போ நாங்கள் விஜய் பார்க்க போகிறோம். அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதான் எங்களுக்கு முடிவு. ஆனால் நாங்கள் இந்த ஊரை விட்டு எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் போக மாட்டோம் இந்த ஊரை விட்டு.